நட்பு என்றது நாட்களில் அல்ல நம்பிக்கையில் இருக்கின்றதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடையதும் மறைந்த தயாரிப்பாளர் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடையதுமான அந்த நட்பு ஒரு தலை சிறந்த உதாரணம். எம்ஜிஆர் அவர்கள் இறந்து 40 வருடம் ஆகுது, பாரதிராஜா அவர்கள் இறந்து 4 நாட்கள் ஆகுது. ஆனால் இவர்களுடைய ஆழமான அகலமான நட்பு இன்று வரைக்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அந்த நட்பினுடைய வலிமையை பாருங்கள். அறிமுகமாகி நட்பாகியது சில வருடங்கள் தான், ஆனால் இந்த கொம்பனாலும் அந்த நட்பை உடைக்க முடியவில்லை என்று சொல்லி பாரதிராஜா அவர்களே சொல்லும் அளவுக்கு அந்த நட்பினுடைய வலிமை இருந்திருக்கிறது. இந்த நட்பு எப்படி உருவானது, எத்தனையாம் ஆண்டிலே உருவானது என்பது பற்றிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பேச போறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போய் என்ன எது என்றதை தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்படும் தானே. அவ்வப்போது பல பிரச்சனைகள் ஏற்படும். அரசியல் சார்ந்து, அரசியல் தலைமைத்துவங்கள் சார்ந்து, எதிர்கட்சிகள் சார்ந்து, நாட்டை ஆட்சி செய்கிற போது ஏற்படுகிற சில பல முரண்பாடுகள், குறைபாடுகள், இப்படியான சூழ்நிலையில எல்லாம் எம்ஜிஆரினுடைய மனம் அல்லது மனநிலை ஒரு சவால் மிக்கதாக இருக்கிற போது அல்லது டவுன்வேர்ட்ஸாக இருக்கிற போது இவர் தன்னுடைய மன திருப்திக்காகவும் அல்லது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் விருப்பத்தோடு பேசுகிற ஒரு மனிதராக, அழைத்து பேசுகிற ஒரு நண்பனாக அந்த காலத்தில் இருந்தவர் எம்ஜிஆருக்கு பாரதிராஜா அவர்கள் தான். இருவரும் சந்தித்து அந்த கால சமகால சினிமா சார்ந்த பல விஷயங்களை பேசிக்கொள்வார்களாம். அப்படி பேசிக்கொள்கிற போது எம்ஜிஆருக்கு அதன் ஊடாக ஒரு நல்ல மன அமைதி கிடைத்திருக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப எம்ஜிஆர் அவர்களை தேடி தன்னுடைய மனதுக்கு ஒரு நிம்மதியை தேடிக்கொள்ளும் அளவுக்கு அவர்களுடைய அந்த நட்பு இருந்திருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா பாரதிராஜா அவர்களும் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் அவர் சந்தித்த பல இடர்பாடுகள், சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட தடங்கல்கள் ஏற்படுத்தப்பட்டன. உதாரணமாக இந்த வேதம் புதிது என்ற ஒரு திரைப்படம் 87 எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை வெளியீடு செய்யறதுல பெரிய இடர்பாடுகளை பாரதிராஜா சந்தித்தார். சென்சார் போர்டு இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று சொல்லி மறுதளித்திருந்தது. அப்படியான சூழ்நிலையில எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரைப்படத்தை பார்த்து இந்த படத்தை எப்படியாவது வெளியீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி பாரதிராஜா அவர்களுக்கு உதவி செய்த ஒரு நல்ல ஒரு சம்பவம் கூட பதிவாகி இருக்கிறது. இப்படி இவர்களுக்கு இடையில ஒரு நட்பினுடைய பரஸ்பர உதவி பரிமாற்றங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நட்பு பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பித்தது என்பது பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், பாரதிராஜா உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அதற்கு பிறகுதான் அவர் இயக்குனராக மாறினார். ஆரம்பத்தில் வெற்றி திரைப்படங்கள் பலவற்றை தயாரித்து அந்த நேரத்தில் கோலோச்சி ஒரு சிகரத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு தயாரிப்பாளர். மனோஜ் குமார் ஆர்ட்ஸ் என்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தார். அவருடைய அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய அலுவலகம் சென்னையில் டி நகரில் அமைந்திருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1985 நடுப்பகுதியில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதிராஜா தன்னுடைய அலுவலகத்தில் தன்னுடைய வேலைகளை, கலந்துரையாடல்கள், சினிமா தயாரிப்பு, இயக்குநர்களை சந்தித்து கதைக்கிறது, ஸ்டோரி டிஸ்கஷன், இப்படியான பல வேலைகளை பாரதிராஜா மும்முரமாக ஒரு மதிய வேளையில் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ செய்து கொண்டிருந்த வேளையில் அந்த அலுவலகம் அமைந்திருக்கிற பகுதி திடீரென்று ஒரு பரபரப்பாக மாறுது. நிறைய பேர் வருகிறார்கள், நிறைய பேர் போகிறார்கள், பெரிய ஒரு பாதுகாப்பு வாகனங்கள் நிற்கிறது. சின்னவர் வருகிறார் என்று சொல்லி பரபரப்பாக இந்த வசன பிரயோகங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இப்படி அந்த சூழல் திடீரென்று ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு மாறுது. அப்போது பாத்தீங்கன்னா ஒரு திடீரென்று ஒரு படகு வேகமாக வாரது மாதிரி ஒரு கார் ஒன்று அலுவலகத்துக்கு முன்னால நிக்குது. அந்த கார்ல இருந்து பாத்தீங்கன்னா 1000 சூரியனுடைய ஜொலிப்போடு, ஒரு சூரியனுடைய ஜொலிப்பு, ஒரு சூரியன் தர்ற சூரிய கதிர்களினுடைய அந்த பிரகாசமே இப்படி இருந்தா 1000 சூரியனுடைய ஜொலிப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 1000 சூரியனுடைய ஜொலிப்போட தலையில் அவர் வழக்கமா போடுற அந்த கேப், அந்த குள்ளா மாதிரியான தொப்பியோட கருப்பு கண்ணாடி அணிந்து அப்படியே ஒரு மனிதர் அந்த காரை திறந்து இறங்கி வருகிறார். பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர். பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா படத்தினுடைய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள் தான் முதலமைச்சரை போய் மலர் செண்டு கொடுத்து சந்திக்கிறது வழக்கமாக இருந்தது.
ஆனால் ஒரு முதலமைச்சரே ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளரை அவருடைய அலுவலகத்தை தேடி எந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் எந்த விதமான அலப்பறைகளும் இல்லாமல் லாவகமாக ஈகோ இல்லாமல் சர்வ சாதாரணமாக வந்து சந்தித்த ஒரே ஒரு முதல் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவர் இறங்கி வருகிறார். அப்ப எல்லோருக்கும் எம்ஜிஆர் தன்னுடைய பாணியிலேயே கை கொடுக்கிறார், கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கிறார். அந்த அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் மனதுக்குள்ள இப்படி முணுமுணுத்துக் கொள்கிறார்கள், இவருக்கு சந்திரன் என்று பெயர் யாரா வச்சது? சூரியன் மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, சூரியன் மாதிரி ஒரு பிரகாசமாக இருக்கிற ஒரு நபருக்கு போய் சந்திரன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மனதுக்குள்ள முணுமுணுத்துக் கொண்டார்களாம். அவரை கண்டதும் பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு திகைப்பு, ஒரு பதட்டம், ஒரு ஆச்சரியம். உடனடியாக ஓடி சென்று எம்ஜிஆர் அவர்களை வரவேற்கிறார். அவருடைய கைகள் இயல்பாகவே அவருடைய கைகளை பிடிக்கின்றன. கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கிறார். ரோஜா மலரின் வாசத்தோடு ஒரு ராஜா மாதிரி அந்த அலுவலகத்துக்குள் எம்ஜிஆர் பிரவேசிக்கிறார். உதட்டிலே ஒரு மல்லிகை பூவினுடைய சிரிப்பு. பாரதி ராஜா அவருடைய மனதுல இப்படியான ஒரு ராஜகுமாரனுக்கு நெருக்கமான ஒரு நண்பனாக நான் இருப்பேன் என்று கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் மாறியது. எம்ஜிஆர் இப்ப மெல்ல மெல்லமாக அலுவலகத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறி அலுவலகத்துக்குள்ளே வருகிறார். எம்ஜிஆர் அவர்கள் தானாகவே அங்கிருந்த ஒரு இருக்கையை எடுத்து அதிலே அமர்ந்து கொள்கிறார். உங்களை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு போறதுக்காக வந்தேன் பாரதி என்று சொல்லி அன்பாக லாபகமாக பேசிவிட்டு இந்த சந்திப்புல ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்பட்டு அந்த நட்பு கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டினுடைய நடுப்பகுதியில நடக்கிறது. இந்த நட்பினுடைய உச்சம் 1987 டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு வலுப்பெற்ற ஒரு நட்பாக அமைந்தது. நான் சொன்ன இந்த அவ்வளவு விஷயங்களையும் யார் சொன்னது தெரியுமா? மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான். ஒரு நேர்காணலிலே எம்ஜிஆருக்கும் தனக்கும் இருக்கிற அந்த நட்பினுடைய நெகிழ்ச்சியான தருணங்களை பதிவு செய்தார். எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் என்றால் என்ன, மக்கள் சேவை என்றால் என்ன, தலைமைத்துவம் என்றால் என்ன, ஏழைகளுக்கு எப்படி உதவுறது, ஏழை மக்களினுடைய வாழ்க்கையை எப்படி விடிவழியாக மாற்றுறது என்பது பற்றி நிறைய விடயங்களை இந்த உலகத்துக்கு கற்பித்திருக்கிறார். இந்த தகவல், இந்த செய்தியினூடாக நட்பென்றா என்ன, எப்படி நட்பை நம்பிக்கையோடு கட்டி எழுப்புறது, குறுகிய காலத்துக்குள்ள நட்பை எப்படி நம்பிக்கையோடு வழிநடத்தி செல்றது என்றதை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். ஆகவே புரட்சி தலைவர் நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில அள்ள அள்ள பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து வரும் வீடியோ பதிவுகளில் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நான் முயற்சிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.